ஷென் சமையல் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசியை ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுருங்க. சாதம் வடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழம் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் போட்டால் அரிசி நல்லா நீட்டாகவும் ஒயிட்டாகவும் இருக்கும். எலுமிச்சம்பழம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அரிசி கொதி வந்தவுடனே ஒரு 3 நிமிஷம் கழித்து பாருங்கள். சாதம் ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது, 3/4 பதத்தில் வெந்திருக்கணும். ஒரு சாதத்தை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு உடையக்கூடாது. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி உடைக்கிற மாதிரி இருக்கணும். சாதத்தை வடிகட்டி ஆற வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். முட்டையை கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக பொடி மாஸ் மாதிரி ஆக வேண்டாம், 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். எல்லா காய்களும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு அரவை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி போட வேண்டாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது சாதத்தை நம்ம போட்டுடலாம். மசாலா பொடியில் சேர்த்துடலாம். இதில் வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தை அளவு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சாதத்தை கரெக்டான அளவுக்கு நீங்கள் வெடிச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி விட்டாலும் சாதம் உடையாது. எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எதனா கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் அஜினமோட்டோ சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.